ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இன்கேஸ் வந்து அது வந்து 2024 வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேகன்சி லிஸ்ட்டு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 475 வேகன்சிஸ் வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒதுக்கியிருக்காங்க எம்ஆர்பியில். இந்த மாதிரி 21 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து போஸ்டிங் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது எத்தனை போஸ்டிங்ன்ட்டு அதில் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 475 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 2022 நோட்டிஃபிகேஷன் வந்தது, 2023 எக்ஸாம் வந்தது. ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வெப்சைட்டில் இப்போவும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ். பட் இப்போ டிப்ளமோ படிக்கிறவங்களோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து எம்ஆர்பி எக்ஸாம் வந்து வச்சாக்கா அது பழைய சிலபஸ் படி வைப்பாங்களா இல்லை புது சிலபஸ், அதாவது லேட்டஸ்ட்டாக வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த சிலபஸ் வைக்கிறாங்களா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ 2022 நோட்டிஃபிகேஷன் வச்சு 2023 எக்ஸாம் வச்சாங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ER 91 சொல்லுவாங்க, அதாவது எஜுகேஷன் ரெகுலேஷன் 1991 படி ஃப்ரேம் பண்ண சிலபஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சப்ஜெக்ட் இருக்கும். அதில் வந்து அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, ஃபார்மஸ்யூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மசி, ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஜூரி சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 10 சப்ஜெக்ட் வந்து, அதுக்கப்புறம் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி 10 சப்ஜெக்ட் வந்து அதில் வந்து ஓல்டு சிலபஸ் படி இருக்கும். இது வந்து ER 1991 படி ஃப்ரேம் பண்ணது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து எஜுகேஷன் ரெகுலேஷன் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ ER 20 அப்படின்றது வந்து இப்போது படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ER 20 படி பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்கும். பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் வந்து ஒரு 3 சப்ஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. பட் இந்த சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து இருக்காது. அதுக்கு பதில் சோஷியல் ஃபார்மசி அப்படின்னு வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் எஜுகேஷன் கம்யூனிட்டி ஃபார்மசி இல்லாமல் இது வந்து கம்யூனிட்டி ஃபார்மசி அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி சப்ஜெக்டாகவே வந்து இருக்குது. ஸோ இது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மகோ தெரபியூட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் வேரியேஷன் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு வந்து டவுட் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் எப்போ ஃப்ரேம் பண்ணாங்கன்னு சொன்னால் ER 20. ஸோ 2020 இந்த சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2022 தான் வந்து வந்தது. ஸோ 2022 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாதம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ER 1991 படி ஃப்ரேம் பண்ண சிலபஸ். ஸோ 2020 ரெகுலேஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு தான் எக்ஸாம் வச்சாங்க. பட் அப்படி வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸ் வந்து 1991 படி ஃப்ரேம் பண்ண சிலபஸ் தான் வச்சாங்க. காரணம் மேக்ஸிமம் அது என்ன இருக்குன்னா, எம்ஆர்பியோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 59 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். ஸோ இப்போ வந்து 59 ஏஜ், அதாவது 60 இயரில் வந்து சர்வீஸே முடிஞ்சிடும். பட் ஆனால் 59 ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி படி தான் அந்த போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி அவங்க சஃபர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவங்க வந்து 1991, அதாவது அவங்களும் வந்து ஏற்கனவே அந்த சிலபஸ் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ 1991 படி ஃப்ரேம் பண்ண சிலபஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 2022 நோட்டிஃபிகேஷன் விடும்போது கொடுத்துருந்தாங்க. ஆனால் எக்ஸாம் வந்து, அதாவது அந்த லேட்டஸ்ட் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்து மாற்றிட்டாங்க. ஸோ 2020 தான் பார்த்திங்கன்னா அந்த எஜுகேஷன் ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்து புது சிலபஸ் வந்து கொடுத்தாங்க. பட் ஆனால் எம்ஆர்பி 2 வருஷம் கழிச்சு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் அவங்க பழைய சிலபஸ் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைமும் மேபி அந்த பழைய சிலபஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 59. ஸோ 59 இருக்கும்போது அவங்களாம் வந்து ஓல்டு சிலபஸ் தான் அதிகமாக படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க மேபி சஃபர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து லாஸ்ட் டைம் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த டைமும் அதே போல் 1991 படி ஃப்ரேம் பண்ண சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவே கூட கொடுக்கலாம். அந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து வெப்சைட்டில் அப்படி தான் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். ஓல்டு சிலபஸ் தான் வந்து இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் சேஞ்ச் ஆனாலும் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து வரும். 3 சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஃபார்மசி புதுசாக இருக்கும், ஃபார்மகோ தெரபியூட்டிக்ஸ் வந்து புதுசாக இருக்கும், அதே போல் கம்யூனிட்டி ஃபார்மசி வந்து புதுசாக இருக்கும். இந்த 3 சப்ஜெக்ட் தான் வந்து புதுசாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸ், இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ் படி தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ புது சிலபஸும் அதே 7 சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் இருக்கும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து மேஜர் சப்ஜெக்டான இந்த சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த சூட்டிக்ஸ், காலஜி, காக்னசி, ஸோ இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் எக்ஸாம் வரப்போ நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் எந்த சிலபஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது.
ஸோ இது வந்து கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் எந்த சிலபஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்தா நான் வந்து வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேல்யூவான கமெண்ட், ஏதாவது ஒரு நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற ஏதாச்சும் டவுட் அந்த மாதிரி தான் வந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் வந்து இந்த எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ரிலேட்டட் அப்டேட்க்கு நம்ம ஃபார்மா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.